அரபு நாடுகளில் சாப்பாடுன்னு எடுத்துட்டாலே முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா அந்த குப்பூஸ் தான். இந்த குப்பூஸ் எதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி கோதுமை அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோதுமை மட்டும் கிடையாது, ஸோ மைதா என்ன தயாரிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதோட ரேட் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம 50 பில்ஸ் தான். ஸோ குவைத்தில் 50 பில்ஸ். நம்ம ஒரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஆனால் எல்லா கண்ட்ரிலையும் குப்பூஸோட ரேட் வந்து கம்மி தான். குவைத்தினார் மதிப்புக்கு இதோட ரேட் எவ்வளோ, நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.50 காசு. ஸோ இதோட ரேட் வந்து இவ்வளோ தான். ஸோ எல்லாருமே வாங்கி எளிதில் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ரேட் வந்து ஏத்தாமே வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஈரானிய குப்பூஸ் இருக்கு, அதோட ரேட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா வெறும் 20 பில்ஸ் தான். குவைத்தில் எல்லாருமே ரொம்ப சாப்பாடு கஷ்டப்பட்டதுனால இந்த குப்பூஸோட ரேட்டை மட்டும் ஏத்தாம வச்சிருக்காங்க. ஸோ எவ்வளவு காசு இருந்தாலும் அந்த குப்பூஸை மட்டும் வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம வயிறு கம்முன்னு ஆயிடும். அது மட்டும் இல்லை, எல்லா ஜெமியாலையும் ஒரே ரேட்டு தான். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு ரேட் இருக்கும். நீங்க இருக்கிற கண்ட்ரில குப்பூஸ் எவ்வளவு ரேட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்தியா போறப்ப மறக்காம இதுல 2 பாக்கெட் வாங்கிட்டு போய் இந்த மாதிரி டெய்லி வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாருங்க. ஸோ அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் தெரிஞ்சு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.